அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா குரோதி வருடத்தின் 2024 மார்கழி மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு விரிவான தெளிவான பலன்களை பார்க்க போகிறோம். பொது பலனா நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க காலச்சக்கரத்தின் 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிற காலம்தான் மார்கழி மாதத்தின் தொடக்க நாளாகவே ஆரம்பிக்குது. அந்த வகையில் பார்க்கையில் மார்கழி மாதத்துக்குன்னே நிறைய சிறப்புகள் உண்டு. மார்கழி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தெய்வீக மாதம், புனித மாதம், கோவில் சார்ந்த விஷயங்கள், ஆலயம் சார்ந்த விஷயங்களை, இறை வழிபாட்டு சார்ந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நமக்கு தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ மார்கழி மாதத்தில் வேறென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம். இப்போ மார்கழி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி வருது. தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காலபைரவர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அந்த நாள் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம்னாக்க மார்கழி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடு, சாபம் நீக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள முதியோர்கள், அதாவது பேர குழந்தைகளுக்கு அவங்களோட தாத்தா பாட்டி இவங்களாம் ஆசீர்வாதம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இன்றைய நாளில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த விசேஷ தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி 27ஆம் தேதி தான் அடுத்த விசேஷ தினம் வருது. சனி பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மகாலய பிரதோஷம் சொல்லக்கூடிய பிரதோஷ தின நாள் வருது. சிவ ஆலய வழிபாடுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து மார்கழி 29 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி வருது. இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, அண்ணாமலையாரின் முழு அருளை பெறக்கூடிய மிகவும் உகந்த ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. இன்றைய தினம் கிரிவலம் சென்று முழு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக இந்நாள் இருக்குது. இப்படிப்பட்ட சிறப்பு தினங்களோட அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிரகங்கள், 2 கிரகங்கள் சுக்கிரன் புதன், மாதக்கோள்களான சுக்கிரன் புதன் இருவருமே பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறாங்க இந்த மார்கழி மாதத்தில். இவர்களின் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புதன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மார்கழி 17ஆம் தேதி பாருங்க, அவர் சூரியன் கூட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். அடுத்து இரண்டாவதாக மார்கழி 15ஆம் தேதி அவர் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறவர் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார், தன்னுடைய நண்பர் கூட போய் இணைகிறார். ஸோ இந்த இணைவால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி, அப்போ கிரகங்கள் இப்போ ஸ்தானபலம் பெற்ற இடங்களும் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது, பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களுடன் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் காலச்சக்கரத்தின் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் பக்ர நிலையிலே இருக்கிறார். அடுத்து 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்து பாருங்க 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும், 8ஆம் இடத்துல புதனும், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் பார்த்தோம்னாக்க சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது ராகு பகவான். ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இதான் ஸ்தான பலம் பெற்றிருக்குது இந்த மாதத்தில். ஸோ இந்த கிரக ஸ்தான பலங்கள் பெற்ற இடங்களும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறத விரிவாக நட்சத்திர பலன்களோட இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக
நட்சத்திர பலன்களோட பார்க்க போகிறோம். கடைசி மட்டும் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்கள் ராசிக்கு பார்ப்போம். மிதுனம் ராசினியர்களுக்கு காலச்சக்கரத்தின் 3வது ராசியான மிதுன ராசி புதனை ஆதிக்கமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்குனே ஒரு தனித்திறன் இருக்குது. எப்படின்னா எதையுமே அறிவுபூர்வமாக அணுகக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது, சொல்கிறது அப்படிங்கிறதும், வழிகாட்டுறது அப்படிங்கிறதும் மிக சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள். இப்போ உங்களோட இந்த கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னா, ராசிநாதன் 6ஆம் இடத்துல போயிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறார். பிற்பகுதியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா 7ல் சூரியன் கூட போய் இணைகிறார், 3 கூடையவரோட சேர்ந்து இணைகிறார். அப்போ 6ல் இருக்கிறது அப்படிங்கிறது வேலை சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, கடன் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, கடன் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல போய் இணையில, சூரியனோட 7ஆம் இடத்துல போய் இணையில கூட்டு தொழில்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், எடுத்த காரியங்களில் முயற்சி வெற்றி பெறுறது, ஆமாம் போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதையும் தாண்டி உங்கள் வேலை தொழில் வருமானம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, தொழில் ஸ்தானத்தில் இப்போவும் ராகு பகவான் தான் இருக்கிறார். ஆனால் தொழில் அதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கையில் அவர் 12ஆம் இடத்துல வக்ரவம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போ சொந்த தொழில் செய்கிறவங்க, சொந்தமாக வியாபாரம் பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த நிலை இருக்க செய்யும். இல்லைனா எதிர்பார்த்த அளவு லாபம் இருக்காது, இல்லைனா தொழிலை மாற்றுவோமா இல்லை வேலையை பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பல்வேறு தொழில் வாய்ப்புகள், முதலீடு வாய்ப்புகளை 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல தான் இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளங்களும் இடையூறுகளும் வருது. இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு அது உங்களுக்கு மாறுது. என்ன விதமாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோட போய் சேர்றார். அப்போ சேரையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு தொழில் சார்ந்த அதிர்ஷ்டம், வேலை வாய்ப்புகளில் ஒரு அதிர்ஷ்டம், உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய, உங்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. வெளிநாட்டு தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதுலேயும் குறிப்பாக படிக்கிற குழந்தைகள், அதே போல் இந்த அரசு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கவங்க, இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறவங்க, இந்த மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் புதன் சூரியன் சேர்ந்து புத ஆதித்யம் ஏற்படுறதுனால அவங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸாமில் வெற்றி பெறுறது, அது சார்ந்த முயற்சிகள் பலனளிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கொஞ்சம் தசாபுத்தி அமைப்பு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது மாதிரி பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தோன்னா, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமான மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கையில் அறிவு கூர்மை இருக்குது, எதுலேயும் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா வருகின்ற சந்ததிகளுக்காக சொத்து சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த மிருகசீர நட்சத்திரத்துக்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கையில் இப்போ மிருகசீர நட்சத்திரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் தான் இருக்குது. அப்போ என்னென்னா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் அது சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறதுக்கு உகந்த காலகட்டமாக இருக்குது. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம், நல்லதொரு பேச்சாற்றல், எதையும் துணிச்சலாக தைரியமாக செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, நாணயமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எப்படியாவது செல்வம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எப்போதுமே பார்த்தீங்கன்னா வேலை உழைப்பு வருமானம் சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எதையும் பயமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது உங்கள்கிட்ட. இவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கால சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பொறுத்தவரை பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள், வியாபார வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்குது.
அடுத்து புனர்பூச நட்சத்திரம், மதிப்பு மரியாதையை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, கௌரவம் அந்தஸ்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சரி, ஓகே, எந்த இடத்துலையும் தனக்கு சாதகம் இருக்கோ இல்லையோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றப்ப மாறி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் விரய செலவுகள் இந்த காலகட்டத்தில் சுப விரய செலவுகளை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது என்ன மாதிரி செலவுகளாக இருக்கும் அப்படின்னா, கோவிலுக்கு போகிறது, கோவில் பரிகாரங்கள் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறது அப்படின்னு சொல்லி வழிபாடுகள் சார்ந்த செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு வந்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் என்ன விதமான வழிபாடு செய்யலாம், ஓவராலாக நீங்கள் மிதுன ராசி அன்பர்கள் என்ன விதமான வழிபாட்டை கையாளலாம் அப்படின்னு பார்க்கையில், இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் நீங்கள் கையாள வேண்டிய வழிபாடு அப்படிங்கிறது வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத முழுமையாக கையாளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.